அதே மாதிரி நம்முடைய முத்தான திட்டங்களால் பலரின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கடிதம் என்னுடைய அலுவலகத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த கடிதத்தில் தன்னுடைய கணவர் மறைஞ்சு 7 ஆண்டுகள் ஆகுதுன்னும், தன்னுடைய மகன் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தனி குடித்தனம் போயிட்டதாகவும் சொல்லிட்டு, என்னுடைய செலவுக்கான பணத்துக்கு என் பையனை எதிர்பார்க்கிற நிலையில இருந்தேன். இப்போ நீங்க 1000 ரூபாய் தர்றதுனால என்னுடைய செலவை நானே பார்த்துக்கிறதோட என் பேர பசங்களுக்கு என் காசிலிருந்து ஏதாச்சும் வாங்கி தரேன், இது போதும் ஐயா எனக்குன்னு சொன்னது மகிழ்ச்சியோடு எழுதியிருந்தாங்க. அந்த அம்மாவோட சுயமரியாதையில தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகையோட வெற்றி இருக்கு. இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 1,15,00,000 மகளிர் இந்த திட்டத்தின் மூலமா வாங்குகிற 1000 ரூபாய். எங்க அண்ணன் ஸ்டாலின் தர தாய் வீட்டு சீர்னு உரிமையோடும் மகிழ்ச்சியோடும் சொல்றாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதிரியே மகளிர் பேருந்துல இலவசமா பயணம் செய்ய விடியல் பயண திட்டம். கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் நான் முதல்வன் திட்டம். நாள்தோறும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கான அரசா திமுக ஆட்சி செயல்பட்டு வருது. நம்ம சாதனைகள் மாதிரியே இந்தியா கூட்டணி ஆட்சி ஒன்றியத்தில் அமைஞ்சதும் சாதனைகளாக மாறப்போற வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறோம். அதுல சிலவற்றை மட்டும் குறிப்பா சுருக்கமா சொல்ல விரும்புறேன். 10 ஆண்டு காலமாக சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். ஜிஎஸ்டி சட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி வாய்ப்பு திட்டம், வேலை